மதுரை மேலூர் தாண்டி தும்பப்பட்டியில ஒரு வேலை ஒன்று வந்துருச்சுங்க. அவர் ரொம்ப நாளா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. கோயம்புத்தூர்ல இருக்காரு. நான் ஊருக்கு வரும்போது சொல்றேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ணே கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லி அவர் வந்ததும் கால் பண்ணாரு. நானும் போய் பார்த்துட்டேன். வீடு கட்டியிருக்காங்க. வீட்டு மாடியில தளத்தை வந்து சேஃப்டியா பாத்துக்கணும். உள்ள தண்ணி லீக் ஆயிடக்கூடாது. அதுக்காக தானே செட்டு போடணும்னு சொல்லியிருந்தாரு. ஒரு 20-30 சைஸ் வந்துச்சுங்க. அண்ணே கேரளா டைப்பா போட்டலாமான்னு கேட்டேன். இல்ல ஏ டைப் போட்டா போதும்னே, சும்மா ஒரு சேஃப்டிக்கு தான். இதுக்கடுத்து திரும்ப வீடு எடுக்கிற மாதிரி ஐடியால இருக்கேன்னாரு. சரி நான் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஊரு தான் நம்ம கக்கனையா பிறந்த ஊரு. இந்த ஊருக்குள்ள ஒரு வேலை பாக்குறத பெருமையா நினைக்கிறேன். இந்த தெருக்கல்ல தான் நம்ம கக்கனையா நடந்திருப்பாரு. இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிச்சிருக்காரு. ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே லெப்ட் சைட்ல அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. மணிமண்டபம் பூட்டி இருந்துச்சு. அரசியல்வாதினா எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காட்டிட்டு போனவருங்க. இந்த போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 3க்கு 3 போட்டிருக்கேன். மேல வரக்கூடிய ஏ ஃப்ரேம் பைப்பு 3க்கு 1.5 போட்டிருக்கோம். இந்த முதல் ஏ ஃப்ரேம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சைடு பால்கனில வரும், ஒரு சைடு படி கூட்டுக்குள்ள வருதுங்க. செவத்துல ஆங்கர் போல்ட் அடிச்சு அதுலயே நிப்பாட்டிட்டோம். மேல வரக்கூடிய பர்லின் பைப் வைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே வச்சு அளவு எடுத்து மார்க் பண்ணிடணுங்க. அது மார்க் பண்ணா மட்டும் பத்தாது. ஏ ஃப்ரேம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் எல்லா ஏ ஃப்ரேமும் ஒரே அளவுக்கு இருக்கா நூல் கட்டி பாத்துறணும். மாறி மாறி வந்துருச்சுன்னா மேல வரக்கூடிய பர்லின் பைப்பு பாம்பு மாதிரி போயிட்டு இருக்குங்க. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த காலத்து வீடு ஒண்ணு வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் முட்டை வெளின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் யாரும் இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டுறது இல்லைங்க. ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. மேல பர்லின் பைப் எல்லாமே பாத்தீங்கன்னா 1.5க்கு 1.5 போட்டிருக்கோம். சீட்டு வழக்கம் போல 0.47 சீட்டே போட்டாச்சுங்க. சீட்டோட ஒரு சைடு பாத்தீங்கன்னா பெண்டு சீட் வேணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே போட்டு முடிச்சாச்சுங்க. இனிமே மாடி தளம் வந்து நல்லா சேஃப்டியா இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் வெயில் காலத்துல அதிகமா வெக்க இருக்காது.